ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு இங்கிலீஷ் மூவி தான் ஃபைண்ட் மீ ஃபாலிங். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு லவ் ட்ராமாவை எடுத்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர்ற நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேமஸான ஆல்பம் சிங்கராக இருந்திருக்காப்புல. இப்போ அவரோட ரிட்டையர்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை விலைக்கு வாங்கி ஸோ அங்கே தான் வந்து தங்கி இருக்கிறாப்புல. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியே கொஞ்சம் வில்லங்கமான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஊருக்குள்ளே யாரெல்லாம் வந்து வாழ பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே இந்த மலை உச்சியில், அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோவோட வீட்டு வாசலுக்கு முன்னால் இருந்து வந்து பார்த்திங்கன்னா குதிச்சு செத்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வச்சுருந்துருக்காப்புல. அதனால என்னமோ அந்த வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்காங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே பயங்கரமாக பாப்புலர் ஆகிறாப்புல. ஹீரோ வந்து எத்தனையோ ஊர் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கி அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட முன்னாள் காதலி இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு. ஸோ அதை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு மூவியை எடுத்திருக்காங்க. அதுலேயுமே பர்டிகுலராக அந்த இன்ட்ரோல் போர்ஷன் மாதிரியான ஒரு இடத்துல வர அந்த ட்விஸ்ட்டுக்காக இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். பட் அந்த மேஜரான அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மைல்டான ஒரு என்டர்டெயின் தான். ஸோ ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டில் வேறு ஏதாவது புதுசாக பார்க்கலாமான்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த பாப் சிங்கரோட வந்து பொண்ணு யார் அப்படிங்கிற அந்த சர்ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் அந்த படத்தில் பெரிய அளவில் ஒரு கோட்டாக இருக்குது. மற்ற லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் இந்த லவ் ட்ராமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரியான டெம்ப்ளேட்டில் நிறைய, அதாவது பாப் சிங்கரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முன்னாள் காதலியை வந்து தேடி வராரு அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்லாம் கொஞ்சம் அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது. பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. பெரிய லெவலில் போரிங்கோ இல்லை லேகிங்கோ ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்காது. இந்த லவ் ட்ராமாஸை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வர அந்த லவ் ட்ராமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராமாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய லெவலில் ரொமான்ஸ் காட்சிகளோ இல்லை அடல் கண்டலோ கண்டிப்பாக இல்லை. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.